பிரைஸ் தி லார்ட். எங்களை அதிகமாக நேசிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே, இந்த அதிகாலம் நல்ல நேரத்துக்காக நன்றியோடுமே துதிக்கிறப்ப அம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஒரு விஷயங்களை மேதி ஹாஸ்பிட்டல் வாய்ஸ் மூலமாய் நம்முடைய மக்களுக்காக ஜெபிக்கவும், ஆண்டவரே நம்முடைய பாதத்தில் கடந்து வரவும், எல்லாரையும் நம்முடைய பாதத்தில் கொண்டு வைக்கவும் கர்த்தர் கிருபை தந்ததுக்காக ஸ்தோத்திரம். தமிழகத்தில், இந்தியாவுக்கு வெளியில் பல ராஜ்யங்களில் ஜெபிக்கிற ஆண்டவரே, இதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்ளுகிற அநேகருக்கு ஷேர் செய்கிற எனக்காக ஜெபிக்கிற அநேக மக்கள் உண்டப்பா. எல்லாரும் இதை அனுகிரகிக்கணும். ஆசிரியரோட கஷ்டங்கள், கண்ணீர்கள், துன்பங்கள், துயரங்கள், பாடுகள், நிந்தனைகள், அவமானங்கள், மரண கண்ணிகள், பட்டினி, தாரித்திரம், பாவம், சாபம், கடன் தொல்லைகள், வறுமை, எல்லா நிந்தனைகளும் தாவின் பிள்ளைகளை மாற்றி தெய்வ சமாதானம், தேவனுடைய கிருபை, தேவனுடைய தயவு, தேவனுடைய வல்லமை, நம்முடைய ஒத்தாசை, நம்முடைய பாதுகாப்பு, நம்முடைய வழி நடத்துதல், நம்முடைய அன்பின் கரம் என் மக்களுக்கு அனுகூலமாக இருந்து எல்லாரையும் நீ தாங்கி அரவணைத்து போஷித்து பலப்படுத்தி சுகப்படுத்தி நடத்தும்படி நம்முடைய நாமத்தை நான் ஜெபிக்கிறோம். இந்த ஜெபத்திருக்கிற ஒரு பிள்ளைகளும், ஒரு குடும்பமும், ஒரு వ్యక్తిயும் நசிச்சு போக தேவன் விடக்கூடாது. அவங்க அனுபவிக்கிற வேதனை, கஷ்டம், துன்பம், துயரம் எல்லாவற்றிலும் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் வெளியே வரட்டும். ஒரு விடுதலின் கரம் என் மக்களுக்கு பிரயோஜனமாய் இப்ப வலிக்கட்டும், செயல்படட்டும், கிரிய செய்யட்டும் என்று நான் விசுவாசத்தோடு ஜெபிக்கிறோம். யாரெல்லாம் பல கஷ்டத்தில், துன்பத்தில், வேதனையில் இருக்கிறேனோ, எந்தெந்த குடும்பத்தில் அன்றைய கண்ணீரோடு புலம்பலோடு இருக்கிறவங்க எல்லாம் இந்த ஜெபம் ஒரு ஆறுதலாய், சந்தோஷமாய், அவங்களை தேற்றக்கூடிய ஒரு நல்ல வார்த்தைகளாய் இது போய் சேரட்டும். ஹிருதயத்துக்கு ஒரு நல்ல ஔஷதம் போல, ஒரு ஆறுதல் போல, ஒரு சந்தோஷம் போல மாற்றும். மாறா கசப்புகள் எல்லாம் மாறுகிற ஒரு நல்ல ஒரு தேனை போல இது மாறட்டும். அதுக்காக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் அற்புதத்தை செய்யுங்க. இந்த ஜெபத்திரிக்கிற அனைவரையும் கர்த்தாவின் மறுபடியும் பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தில் அனுகிரகிச்சு ஆசீர்வதிக்கிறோம். எல்லாரும் ஆசீர்வாதமாயிருக்கட்டும். அடினே தாழ்த்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். அன்றைய பரிசுத்தப்படும் நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு என்னோட எம்என்ஜி ஹாஸ்பிட்டல் வாய்ஸ் மூலமாக ஜெபத்திரிக்கிற அனைவரையும் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தின வாழ்த்து. நீங்கள் எங்கே இருந்தாலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களோட ப்ரேயர் ரிக்வஸ்ட்டில் அனுப்புங்க. வாய்ஸ் மெசேஜ் மூலமாக என்னோட பேச விரும்பினாலும் வாய்ஸ் மெசேஜ் மூலமாக நீங்கள் பேசுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிச்சயமாகவே உங்களோட சாட்சிகளை அனுப்புங்க. எங்களுக்காக ஜெபிங்க. மற்றவங்களுக்கு ப்ரேயர் ஷேர் பண்ணுங்க. நீங்கள் மட்டும் கேட்ட ஆசீர்வாதமாக இருக்கக்கூடாது. மற்றவங்களுக்கு கட்டாயமாக உங்களால் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ பேருக்கெல்லாம் நீங்கள் ஷேர் பண்ண முடியுமோ ஷேர் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு நான் ஜெபிக்கும் பொழுது என் மனதில் ஆண்டவர் தென்படுத்தின 2 வார்த்தை. நீங்க எப்படி ஏற்றெடுப்பார் எனக்கு தெரியல. ஆனால் ஆவியானவர் எதுவுமே ஒரு நோக்கம் இல்லாமல் செய்ய மாட்டாங்க. இன்னைக்கு அநேக வாழ்க்கையில சாபம், தரித்திரம், பஞ்சம், கொள்ள நோய், பட்டினி, கடன் சாபங்கள், எதெடுத்தாலும் தோல்வி, குடும்பம் இடியுது, குடும்பம் தகருது, பிள்ளைகள் தலைதெறிச்சு போகுது, என்னமோ ஒரு கொடிய சாபம் அவங்க தலைமையில் இருந்து அவங்கள செல்ல அரிக்கிறது போல அரிக்கிறத நம்ம பார்க்கிறோம். எவ்வளோ ஜெபித்தாலும், எவ்வளோ அவங்களுக்காக பாடுபட்டும் எந்த புண்ணியமே இல்லை. அவர்களும் நம்புறாங்க, ஜெபிக்கிறாங்க, ஒரு விடுதல் இல்லை. அப்படி அநேகருடைய காரியத்தை நான் பார்க்குறேன். ஒவ்வொரு வாய்ஸ் மெசேஜ்கள் வரும்போது, ஒரு ப்ரேயர் ரிக்வஸ்ட் வரும், பார்த்தா நம்மளால சகிக்க முடியாத அளவுக்கு தான் ஒவ்வொரு குடும்பத்திலும் மக்கள் இன்னைக்கு அவதிப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. இங்கே நம்ம பார்க்கும் பொழுது யாத்ராகம புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தையும் 17ஆம் வசனத்தையும் இன்னைக்கு நான் உங்களுக்கு கொடுக்க ஆசைப்படுகிறேன். கர்த்தர் தந்ததை உங்களுக்கு நான் கொடுக்கிறேன். நீங்க ஏற்றெடுக்கக்கூடியவங்க ஏற்றெடுத்துடுங்க. என் மேல யாரும் குறை சொல்லக்கூடாது. யாத்ராகமம் 21:15 சொல்றது, தன் தகப்பனை ஆவது தன் தாயை ஆவது அடிக்கிறவன் நிச்சயமாக கொலை செய்யப்பட கடவான். இவ்வளவு பெரிய கடுமையான வார்த்தை தெரியுமா? ஒருவனையும் ஆண்டவரை கொல்லதுக்கோ அழிக்கிறதுக்கோ இல்லை. அந்த சிலுவையில் அந்த கள்ளன் பாருங்க, சரியான கள்ளன். அவன் நியாயப்படி அவன் சிலுவையில மறிக்க வேண்டியவன் தான். அந்த சிலுவையிலே படுத்து ஒரே ஒரு வாக்கேசப்பாவை கேட்ட உடனே அந்த இடத்துல இன்றைக்கு என்னோட பரதேசில் இருப்பான்னு சொல்லி அவனை ஏற்றுக்கொண்ட இயேசுதான் நம்முடைய ஆண்டவர். அப்படியானால் யாரையும் அழிக்கணும், யாரையும் கொன்று குவிக்கணும் அப்படிப்பட்ட தெய்வம் அல்ல. ஆனா ஒரு தகப்பன், ஒரு தாய் என்று சொல்லும்போ அவங்களோட விலை, அவங்களோட கனம், அவங்களோட மரியாதை சாதாரணமா இல்லை. தகப்பன் படிப்பறிவு இல்லாதவனாயிருக்கலாம், அழகில்லாதவனாயிருக்கலாம், நாகரிகம் தெரியாதவனாயிருக்கலாம். அவரு கஷ்டப்பட்டு பட்டினி கடந்து வைத்தவருக்கு உங்களை படிக்க வச்சிருப்பாங்க, உங்களை நல்லா அழகுபடுத்திடும். உங்களுக்கு கஷ்டம் பட்டினி தெரியாத அளவுக்கு உங்களுக்கு சுகமான வாழ்க்கையெல்லாம் அவங்க செய்திருப்பாங்க. ஆனா அந்த பேரண்ட்ஸுடைய பின் பாகம் பார்க்கும்போது அவங்க எவ்வளோ கண் விழித்து, எவ்வளோ கஷ்டப்பட்டு, எவ்வளோ பட்டினி கடந்து, எவ்வளோ தியாகம் செய்துதான் உங்களை உருவாக்கி எடுத்துரு உங்களுக்கு தெரியுமா? அப்படி வளர்ந்த பிற்பாடு அந்த தகப்பன் ஒரு வார்த்தை பேச விட மாட்டேன், தாய் ஒரு வார்த்தை பேச விட மாட்டேன். தாயை அசட்டை பண்றது, தகப்பனை அசட்டை பண்றது, அவங்களை அடிக்கிறது, அவங்களை சபிக்கிறது, அவங்களை கனவீனப்படுத்துறது நம்மளோட வாழ்க்கையில கொடிய சொல்ல பாருங்க. தன் தகப்பனையாவது தன் தாயாவது அடிக்கிறவன் நிச்சயமாக
கொலை செய்யப்பட கடவான். 17ஆம் வசனம், தன் தகப்பனையாவது தன் தாயையாவது சபிக்கிறவன், அடிக்கல சபிக்கிறவன் நிச்சயமாக கொலை செய்யப்பட கடவான். அடிக்கிறவனையும் கொல்லணும், சபிக்கிறவனையும் கொல்லணுமா? அப்படியானால் ஒரு தாய் 10 மாசம் ஒரு குழந்தை வயிற்றுல சுமக்கிற சொன்னா லேசான காரியம் அல்ல. தன்னையே வெறுத்து தன் ஜீவனையே கொடுத்து தன் ரத்தத்தையே குடிக்க கொடுத்து அந்த பிள்ளை 10 மாசம் பத்திரமா ஒரு கேடு வராம அது ஓட முடியுமா, நடக்க முடியுமா, உட்கார முடியுமா, தூங்க முடியுமா, வேலைக்கு நல்லா சாப்பிட முடியுமா, நிம்மதியா இருக்க முடியும். அந்த வயிற்றுல அந்த குழந்தை இருக்கும் வரைக்கும் வளர 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 அந்த தாய் துடிக்கிற துடிப்பு கொஞ்சம் கொஞ்சம் கிடையாது. அப்படி நொந்து வெந்து துடித்து 10 மாசம் உன்னை வயிற்றிலே சுமந்து உன்னை கஷ்டப்பட்டு கூட படுக்க வச்சு மூத்திரத்திலும் எல்லா மலத்திலும் உன்னை கூட படுக்க வைத்து உனக்கு பால் கொடுத்து உன்னை குளிப்பாட்டி உன்னை ஆளாக்கி படிக்க வைத்து உனக்கு கை வளருதா கால் வளருதான்னு பார்த்து உன்னை ஒரு பருவத்திலே கொண்டு வந்து கரையேற்றி விடும்போது அந்த தகப்பனை நீ அடிக்கிறாயா, அந்த தாயை நீ அடிக்கிறாயா, அவங்களை நீ சபிக்கிறாயா? அடித்தாலும் கொல்லணுமா, சபித்தாலும் கொல்லணுமா? தேவன் அப்ப எவ்வளவு மூர்க்கமா இருக்கிறப்பார் அந்த விஷயத்துல, எவ்வளவு மூர்க்கமா இருக்கிறப்பாரு கர்த்தர் அந்த விஷயத்துல. நம்ம கடந்த நாட்கள் தியானித்து தினவே மக்கள் மொத்த பேரும் பாவம் செய்தாங்க அல்லவா? ஒருத்தரும் நாங்க இல்ல, அத்தனை பேரையும் கர்த்தர் மன்னிச்சுட்டாங்க. ஆனா சோதோமில் கர்த்தர் வந்து பேசணும், அங்க கீழ்ப்படி இல்லை, அத்தனை பேரையும் தேவன் அழிச்சுட்டாங்க. இப்ப நம்முடைய தெய்வம் ஒரு சாதாரணவன் அல்ல, ஆற்றுகிறவர் அவர் தான், தேற்றுகிறவர் அவர் தான். இங்க பிள்ளைகளை நீங்க தயவு செய்து உங்க தகப்பனுடைய அழகை பார்த்தோ, அவருக்கு சரியா பேச தெரியாது, படிப்பில்லை, அவருக்கு மற்றோட பழக தெரியாது, அவரை எங்குமே நீ கொச்சப்படுத்த கூடாது. அவருடைய உள்ள ரொம்ப பாதிக்கப்படும். அவங்களை கை நீட்டக்கூடாது, அடிக்க கூடாது, சபிக்க கூடாது. தகப்பனையும் சரி தாயும் சரி நீங்க தெய்வத்தினுடைய ஸ்தானத்தில் வைக்கணும். நீதிமொழியின் புஸ்தகம் அதை குறித்து தெளிவாக சொல்லுவேன். வேத புத்தகத்துல பல தேவனுடைய கட்டளை என்ன, புதிய நியமத்திலே கட்டளை என்ன, உன் தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக. நிச்சயமா அது நீங்க உண்மையிலே செய்யணும். உன் தகப்பனுக்கு இது எவ்வளவு செய்தாலும், உன் தாய்க்கு இது எவ்வளவு செய்தாலும் அதுக்கு ஈடு கட்ட முடியாது. உன்னை பெற்று வளர்த்தின தாய்க்கு நீ தங்க தேறு கட்டி கொடு, ஈடு கட்ட முடியாது. அவ பெற்ற வேதனைக்கு ஈடு கட்ட முடியாது. அப்படியானால் தயவு செய்து மக்களே, நீங்க யாரா இருந்தாலும் சரி உங்களோட பெற்ற தாயை தகப்பனை கனம் பண்ணுங்க. அவங்களை சபிக்காதுங்க, அவங்களை அடிக்காதுங்க. அவங்களை வயசான பிறகு அவங்களுக்கு படுக்கிறதுக்கோ நல்ல அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கோ வசதி இல்லாத அளவுக்கு தெருநாய் மாதிரி அவங்களை வைக்காதுங்க. அவங்களை அரவணைச்சிடுங்க. அவங்களுக்கு எந்த மன கஷ்டத்தை கொடுக்காதுங்க, மனவேதனையை கொடுக்காதுங்க. மகிழ வைங்க. பிள்ளைகள் எல்லாம் சுற்றி இருந்து அவங்களோட சிரிச்சு சந்தோஷமாய் பேசி ஆடி பாடி கர்த்தரை துதிக்கும் போது அவங்களோட ஆயுசு நாட்கள் இன்னும் பெருக ஆரம்பிக்கும். ஆனபடி நான் உங்களை நேசிக்கிறபடினால இந்த கர்த்தரோட ஆலோசனை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். நீங்க யாரும் சபிக்கப்பட்ட மக்களாய் சாகக்கூடிய மக்களாய் போகக்கூடாது. உங்களோட தலைமுறைகள் அழியக்கூடாது, தலைமுறைகள் நசிக்க கூடாது, உங்களுக்கு எந்த கேடு வரக்கூடாது. நீங்கள் தீர்க்காயுசோடு இருக்கணும். உங்க தலைமுறைகள் அனுகிரகிக்கப்படணும். நீங்க செய்வதெல்லாம் வாய்க்கணும். நீ பூத்து குலுங்கணும். நீ அனுகிரகிக்கப்பட்டவனாய், ஆமீன், அனுகிரகிக்கப்பட்டவனாய், ஒரு நீதிமானாய், சந்தோஷமாய் நீ வாழணும். அதற்காக இந்த ஆலோசனை கொடுக்கிறேன். இப்போ இது கேட்கும்போது உங்க வாழ்க்கையில் உள்ள உங்க அப்பா இறந்து போயிருக்கலாம், இல்லை உங்க அம்மா இறந்து போயிருக்கலாம். ஐயோ நான் அப்படி எல்லாம் பண்ணிட்டேன், அவங்களை நான் கவனிக்கல, உங்களுக்கு நான் ஆகாரம் கொடுக்கல, துணி வாங்கி கொடுக்கல, நான் ஏசிட்டேன், அவங்களை சபிச்சுட்டேன், அடிச்சுட்டேன், இனி என்ன பண்ணி புலம்பி பிரயோஜனம் இல்லை. அதுக்கு ஒரு வேளை கர்த்தருடைய பாதத்தில் வந்து மன்றிட்டு கதறி புலம்பினால் உப்பு தின்னா கட்டாயம் தண்ணி குடிச்சுதான் ஆகணும். நாம் எதை விதைக்கிறேனோ அறுத்துதான் ஆகணும். வேதம் அதுதான் கட்டாயமா சொல்லுது. அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்க பலனை கர்த்தர் கொடுப்பாங்க. ஆனபடி இந்த காலகட்டத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு நான் சொல்றேன், நீங்க நாகரிக உலகத்துல, கம்ப்யூட்டர் உலகத்துல நீங்க இருக்கிறீங்க. உங்களுக்கு 4 ஆங்கிலம் தெரியும், 4 ஃப்ரெண்ட்ஸ் உண்டு, உங்களுக்கு கொஞ்சம் அழகு இருக்குது, வண்டி இருக்குது, படிப்பு இருக்குது. உங்க அப்பாவுக்கு கை நாட்டுதா ஒன்றும் தெரியாது, அம்மா கை நாட்டுதா ஒன்றும் தெரியாது. பிள்ளை அவங்களது தாயா நினைக்காத, தகப்பனா நினைக்காத, தெருநாய் மாதிரி நினைக்காத, தாயா நினை, தகப்பனா நினை. இதான் எங்க அம்மா, இவங்க தான் என்னை குளிப்பாட்டின, இவங்க தான் என்னை பெற்று வளர்த்துன, இவளாலதான் இந்த நிலைமைக்கு நான் எங்க அப்பாவால இந்த நிலைமைக்கு நான் வந்தேன், எங்க அப்பா அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டேன். அந்த சிந்தை நீ ஒன்னும் வாங்கி கொடுக்காவிட்டாலும் அந்த சிந்தை உனக்கு இருந்தாலே போதும். தயவு செய்து அப்பாவை அடிக்க கூடாது, அம்மாவை அடிக்க கூடாது, தாயை சபிக்க கூடாது, தந்தையை சபிக்க கூடாது. வேதத்தில் ஒரு வசனம் எழுதியிருக்குது. தாயை பார்த்து கேட்கிறா, நீ எதுக்கு என்னை பெத்த, அப்பளே என்னை கொன்று போட வேண்டியதானே. அப்படிப்பட்ட பிள்ளைகள் சபிக்கப்பட்ட பிள்ளைகள் என்று வேதம் சொல்லுது. தாயை பார்த்து எதுக்கு என்ன பெத்தேன்னு சொல்லி தாய்க்கு நேராக பேசுற பெண் பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள் எக்கச்சக்கமா உண்டு. ஒரு சின்ன வேலை சொல்லும்போது அப்படியே எரிஞ்சு விழுந்து அந்த தாயை சபிக்கிறான். அந்த தாயை பார்த்து எதுக்கடி என்னை பெத்து போட்ட, அன்னைக்கு என்னை சாக, நீ ஒரு தாயா, நீ ஒரு தகப்பனா, தகப்பன் சொல்றதுக்கு எங்களுக்கு வெக்கமா இருக்கு, தாயின்னு சொல்றதுக்கு எங்களுக்கு வெக்கமா இருக்குது, இதுதான் என்னோட தந்தை, இதுதான் என் தாய், இந்த மற்றவர்களுக்கு போய் காமிக்க முடியல. எவ்வளோ பேர் எவ்வளோ பேர் எவ்வளோ பேருக்கு தெரியுமா?
நீங்க நல்ல வஸ்திரம் கொடுத்து நல்ல சாப்பாடு சாப்பிட்டு நல்ல வண்டியில நல்ல சுகசு வாழ்க்கை வாழும்போது உன் தகப்பன் ஒரு பிச்சைக்கார மாதிரி, தாய் ஒரு பிச்சைக்காரி மாதிரி ஒருபோதும் வைக்கக்கூடாது பிள்ளைகளை. நான் உங்களை நேசிக்கிறேன், ஏசப்பா உங்களை நேசிக்கிறேன். உங்களோட வாழ்க்கையில் குறைகள் இருந்தால் இன்றைக்கு ஒப்புரவாகுங்க. அப்பாவுக்கு அப்படி செய்திருந்தால் அம்மாவுக்கு இன்னைக்கு போய் காலில் விழுங்க, பாதம் கழுகி குடியுங்க, பாதத்தை முத்த விடுங்க. அப்பா நான் தெரியாம பண்ணப்பா, அம்மா நான் தெரியாம பண்ண ஆசீர்வதிங்கன்னு சொல்லுங்க. ஆசீர்வாதத்தை வாங்குங்க, ஆசீர்வாதத்தை வாங்குங்க. எங்க அப்பா கிட்ட 1 ரூபா சொத்து வாங்கல, என் மாமனாட்டு வாங்கல, அவங்களுடைய ஆசீர்வாதத்தை நான் வாங்கினேன். இன்னைக்கு நான் நல்லா இருக்கிறேன், என் பிள்ளைகள் நல்லா இருக்கிறேன். அந்தபடி ஆசீர்வாதத்தை வாங்குங்க, சாபத்தை வாங்காதுங்க, வயிற்றெரிச்சலை வாங்காதுங்க, கண்ணீரை வாங்காதுங்க. அந்த வயிற்றெரிச்சல் யாராலையும் தீர்க்க முடியாது. ஒரு தாயோட வயர் எரியுது, தந்தையோட வயர் எரிஞ்சால் அது சாபம் எத்தனை தலைமுறையானாலும் அது மாற்ற முடியாது. ஆனபடி இயேசப்பா உங்களை நேசிக்கிறார், அவர் உங்களுக்கு உதவி செய்வார். நீங்க வெட்கப்படக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது, தைரியமா இருந்து எங்க அப்பாவை நான் நேசிப்பேன், எங்க அம்மாவை நான் நேசிப்பேன்னு சொல்லி எல்லா பிள்ளைகளும் அதுக்கேற்ற மாதிரி இருங்க. பெற்றோர்கள் சின்ன பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க, இப்படிதான் இருக்கணும், தாத்தா பாட்டி இப்படிதான் நீங்க நேசிக்கணும், தாத்தா பாட்டி இப்படிதான் மதிக்கணும், அப்பா அம்மா இப்படி மதிக்கணும் சொல்லிக் கொடுங்க. கட்டாயம் கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். சண்டே கிளாஸ் டீச்சர்ஸ், போதகர்கள் பிள்ளைகளுக்கு நல்ல சொல்லிக் கொடுங்க. இந்த காலகட்டத்து பிள்ளைகளுக்கு அவசியமா தேவை. நம்ம சொன்னால் ஒருவேளை பிள்ளைகள் கேட்பாங்க, கேட்டால் அவங்களுக்கு அனுகிரகம். ஓகே, நம்ம செபிக்கலாம். பரிசுத்தமுள்ள நல்ல கர்த்தாவே, இந்த 1125ஆம் நாள் இந்த நல்ல ஆலோசனை கொடுத்து என் மக்களுக்காக செபிக்க கர்த்தர் கிருபை தந்ததுக்காக ஸ்தோத்திரம். தெய்வமே, இது கேட்கிற அநேக பிள்ளையோட உள்ளத்துல குத்துண்டு அவர்கள் மனஸ்தாபப்பட்டு யூதாசை போல ஹிருதயத்தை கடினப்படுத்தாம, அன்றே மறுதலிக்காம, எங்களுக்கு இது தேவையில்லை, இதெல்லாம் எங்களுக்கு தெரியும் சொல்லி தூக்கி போடாம உண்மையாக மனஸ்தாபப்பட்டு தகப்பனிடத்திலே சென்று தாயிடத்திலே சென்று மன்னிப்பு கேட்டு இரக்கம் பெற்று ஆசீர்வாதத்தை தட்டி எடுக்க கர்த்தர் கிருபை தரும்படி நம்முடைய நாமத்தை நான் செபிக்கிறேன். ஒரு பிள்ளையும் மரணத்துக்கு பாத்திரமாய் மாறக்கூடாது. சொல்லும்போது தன் தகப்பனையோ தன் தாயோ ஆமீன் அடிக்கிறவன் ஆமீன் நிச்சயமாய் கொல்லப்பட கடவான். தன் தகப்பனையோ தன் தாயோ ஆமீன் சபிக்கிறவன் நிச்சயமாய் கொல்லப்பட கடவான். ரெண்டுமே மரணம் தான். அந்த மரணத்துக்கு நான் பாத்திரவானாக கூடாதப்பா. என் பெற்றோருக்காக நான் பெற்றோரை அடிச்சிருக்கிறோம், நான் பேசியிருக்கிறோம், அவமதிச்சிருக்கிறோம். இதான் எங்க அப்பா நான் காட்டி கொடுக்க மாட்டேன், இதான் எங்க அம்மா காட்டி கொடுக்க மாட்டேன். அவங்களுக்கு பார்க்கறதுக்கு ஸ்டைல் இல்லை, நாகரிகம் இல்லை, நல்ல உடை உடுக்க தெரியாது, பேச தெரியாது, ஆங்கிலம் தெரியாது, கலர் இல்லை, அழகு இல்லை என்று சொல்லி அப்பாவை ஒருபோது ஒதுக்காது. தம்பி, உங்களோட நெய்முக்கு முன்னாடி இனிஷியல் யாருடைய இனிஷியலா இருக்குது? கை நாட்டாக அப்பாவுடைய இனிஷியல் தான். பிச்சை எடுத்த, கூலி வேலை செய்த, மாட்டு வண்டி ஓட்டின, சுமடு சுமந்த, கட்ட சுமந்து ஆமீன் வளர்த்தின அப்பனுடைய பேரு, அந்த பேரு இனிஷியல் தான் உனக்கு முன்னாடி நிக்கணும். நீ 1000 அப்பனையும் அடிக்கலாம், 1000 பேசலாம், அப்ப தூக்கி எறியலாம், இனிஷியல் இல்லாத ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆனபடி தயவு செய்து கர்த்தருடைய சமூகத்தில் சலன்றாய் ஒப்புரவாய் இந்த ஆலோசனை கேட்டு நீங்கள் மரணத்துக்கு பாத்திராயிராதபடி சந்தோஷத்தோடு ஜீவிக்கும்படி, நீங்க மகிழ்ச்சி அளிக்கும்படி, தண்டனைக்கு தப்பும்படி ஒரு எச்சரிப்பின் சத்தமாய் உங்களோட ஆவியானவர் பேசியிருக்கிற சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளுங்க. சீகரியுங்கள், மனஸ்தாபப்படாதுங்க, கோபப்படாதுங்க, தள்ளிவிடாதுங்க. இன்னும் கோபத்துக்கும் கோபாக்கினிக்கு பாத்திராய் மாறாதபடி, தேவனுடைய எரிச்சலை கொட்டாதபடி அவருக்கு நீங்க விடுதலோடு போய் சந்தோஷத்தோடு அந்த ஆசீர்வாதத்தை வாங்க, மனமகிழ்ச்சியை வாங்க, விடுதலை வாங்க, மன்னிப்பை பெற்றுக்கொள்ள நீ கிருபைதாரும் ஏசப்பா. எனவே மக்கள் அது அழுது ஜெபித்த பொழுது அவங்களோட கிரியைகளை கண்டு மனதுருகி இறங்குனது போல, எகஸ்கேல் ராஜா ஜெபித்த பொழுது அவனுடைய விண்ணப்பம் அவனுடைய கண்ணீரும் கண்டு அவனுக்கு இறங்குனது போல, ஆண்டவரே நீர் அற்புதத்தை செய்வீராக. இளைய குமாரன், அப்பா நான் உமக்கும் பரத்துக்குள்ளதை பாவம் செய்தோம், என்னுடைய பிள்ளை என்று சொல்ல எனக்கு தகுதியில் சொல்லி வந்த பொழுது அவனை மகனாய் ஏற்றுக்கொண்டது போல உண்மை அடித்த பிள்ளைகள், ஏசின பிள்ளைகள், சபித்த பிள்ளைகளை ஆண்டவரே பெற்றோர்களை நீங்களும் ஏற்றுக்கொள்ளுங்க. பிள்ளைகள் மன்னிப்பு கேட்கும் பொழுது, பிள்ளைகள் வந்து காலில் விழும்பும் பொழுது, அப்பா நான் தெரியாம செய்து எனக்கு தெரியாது, அம்மா நான் தெரியாம பேசுறது எனக்கு தெரியாதுன்னு சொல்லி மன்னிப்பு கேட்கும் பெற்றோர்களே கட்டிப்பிடித்து முத்தம் கொடுத்து அந்த இளையகுமாரன் தகப்பன் எப்படி செய்தோ அதே போல நீங்களும் அவங்களை ஆசீர்வதிங்க. மனதார சத்தியமா ஆசீர்வதிங்க. எந்த பெற்றோரும் என்ன கோபம் வந்தாலும் வைத்தறிச்சல் பிள்ளைகளை சபிக்க கூடாது, பிள்ளைகளை சபிக்க கூடாது. நீங்க சபிச்ச பிற்பாடு அது எடுக்க முடியாது. ஒரு தாயோட சாபம், ஒரு தகப்பனுடைய சாபம் பிள்ளைகள் மேல் விழுந்தால் அது எதை கொண்டு மாற்ற முடியாதுங்க. ஆனபடி தயவு செய்து பிள்ளைகள், பெற்றோர்களே நீங்க பிள்ளைகளை நேசிங்க, பிள்ளைகளுக்கு புத்தி சொல்லுங்க, அவங்களுக்காக விண்ணப்பம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, வேண்டுதல் செய்யுங்க, அவங்களுக்கு நல்ல புத்தியை சொல்லுங்க. அவங்க மன்னிப்பு கேட்டால் மன்னிங்க, மன்னிப்பு கேட்காவிட்டாலும் நீங்க மன்னிங்க. ஏசப்பா நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்க பிள்ளைகளே ஆசீர்வதிப்பார். தலைமுறையாய் கர்த்தர் உங்களை கனப்படுத்தி மேன்மைப்படுத்துவார். இந்த ஆலோசனை நான் நினைக்கிறேன் அநேகருக்கு சந்தோஷமாய் ஏற்றுக்கொள்ள நான் நினைக்கிறேன். யாரையும் மேல் எரிச்சல் அடைய மாட்டேன், கோபப்படும் நான் நம்புறேன். நீங்க
எரிச்சல் அடைஞ்சாலும் எனக்கு குறை இல்லை, கவலை இல்லை. நீங்க கோபப்பட்டாலும் கவலை இல்லை. என் தெய்வம் உங்களுக்கு என்ன கொடுக்க சொன்னேனோ அது கொடுக்கிறதுக்கு என்ன தெய்வம் வைத்திருக்கிறார். நான் அதை மாற்ற முடியாது, அது அப்படி கொடுத்துதான் ஆக வேண்டும். ஆனபடி யாரா இருந்தாலும், படிச்சவனோ படியாதவனோ பெரியவனோ சிறியவனோ பாஸ்டரோ விசுவாசி யாரா இருக்கட்டுமே, உங்களோட வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தால் இன்றைக்கு ஒப்புரவாயிடுங்க. அப்பாவோடு போய் ஒப்புரவாங்க, அம்மா கிட்ட ஒப்புரவாங்க, மன்னிப்பு கேளுங்க, பாதத்தில் விழுங்க, ஆசீர்வாதத்தை தட்டி எடுங்க. கர்த்தர் ஒருபோது உங்களை கைவிட மாட்டார். ஏசப்பா இந்த ஆலோசனை, இந்த ஜெபம் என் பிள்ளைகளுக்கு அனுகிரகமாய் மாறட்டும். இது நிமித்தம் ஒரு குடும்பத்திலும் அவன் அகோரமான மரணமோ சாபமோ வேதனையோ கண்ணியோ ஒரு பிள்ளைகளுக்கும் வரக்கூடாதப்பா. ஆண்டவரே நீர் அற்புதம் செய்யும். எங்களோட பாவத்தையும் சாபத்தையும் ரோகத்தை எல்லாம் சிலுவையில் சுமந்து தீர்த்தீரே, ஒரு அற்புதத்தை மக்களுக்கு செய்யுங்க. அதுக்காக எல்லாரும் ரத்த கோட்டைகளை மறைத்து கொள்ளுங்க, கிருபையா நிரப்புங்க, மகிமையா நிரப்புங்க, வல்லமையா நிரப்புங்கப்பா. ஒருவரும் கெட்டு போகாதபடி கர்த்தாவை பாதுகாத்து கொள்ளும். தேவ பயமுள்ள பிள்ளைகளாய், தாழ்மையுள்ள பிள்ளைகளாய், தாய் தகப்பனை தெய்வத்தோட ஸ்தானத்தில் மதிக்கிற பிள்ளைகளாய், நேசிக்கிற பிள்ளைகளாய், நல்ல கிருபையுள்ள பிள்ளைகளாய், புத்திசாலித்தனமான பிள்ளைகளாய் என் மக்களை மாற்றுங்க. அதுக்காக ஒருவனுக்கு சாபம் இருக்க கூடாதப்பா. அந்த சாபம் இன்றைக்கு ஒளிந்து போகட்டும். கர்த்தர் அற்புதம் செய்ய எல்லா பிள்ளைகளும் ஒப்புரவாய் சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் எல்லாரும் செயல்பட கர்த்தர் உதவி செய்யுங்க. ஆண்டவரே நீர் அற்புதம் செய்யும். தாயோட கண்ணீர், தகப்பன தண்ணீர், அந்த சாபம் அந்த வயிற்றுச்சல் ஒரு பிள்ளைகள் மேல இருக்க கூடாது. அதுக்காக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தரோட மகிமையான கரம், வல்லமையான கரம், பாதுகாக்கிற கரம், அரவணைக்கிற கரம் கூட இருக்கட்டும். இது நிமித்தம் உண்டாகிற சகல துதியும் கனவும் மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறேன். பாதி ஜெபத்தை கேட்டதுக்காக நன்றி நன்றி நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன் ஆமீன் ஆமீன். இந்த வேத வசனத்தை வாசிங்க, சொன்னபடியே செய்யுங்க. நிச்சயம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பெற்றோர்களும் கீழ்ப்படிங்க, பிள்ளைகளும் கீழ்ப்படிங்க. நிச்சயம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், தீர்க்காயுசோடு வைப்பாங்க. ஓகே, தேங்க்யூ.